ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜை சரி எடிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எடிட் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட மைக் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ரெக்கார்ட் ஆகுது, சில நேரம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டு. ஏன்னா இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கேபிளா இல்லை அந்த அடாப்டரான்னு தெரில, இதாக லூஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் சில நேரங்கள் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆகலை. இனி இது புதுசாக ஆர்டர் போட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுல சில இதில் வந்து ஆடியோ நல்லாயிருக்கும், சில இதில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது போதும் எனக்கு. ஸோ நான் நல்லா இருக்கேன், நல்லபடியாக இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கருங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சேலரி, நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ டைம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா 5-6 ஆகுதுங்க. ஆமாங்க, நம்ம வந்து இந்த மாதம் வந்து ரம்ஜான் மாதம் வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரம்ஜான் மாதம் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலைக்கு போவாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock போயிடுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து நைட்டு ஃபுல் நம்ம ஆல்ரெடி இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஒரு 15 ஆர்டர் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ போயிட்டு நம்ம ஒரு 5 ஆர்டர் எடுத்தால் போதும், 20 ஆர்டர் ஆயிரும். ஸோ அதுதான் நம்மளோட இது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து முக்கியமாக என்ன சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் வந்துடுது, ப்ரொமோஷன் மெயில் மாதிரி வந்துருந்து. நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நாங்கள் வந்து இப்படி யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், தம்ப்லைன் மேக் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்பிக்கையானதா என்னென்னு ஒன்றும் தெரியல. திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே தாங்க, நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு இனிமேல் நல்ல வியூ போகிற மாதிரி பண்ணிடுவோம், தம்ப்லைன் வச்சு நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், எடிட்டிங் எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னா. அப்போ எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும், இதை வந்து நான் வீடியோவாக ஒரு வீடியோ மேக் பண்ணி இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுனால தான் சரி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கா அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு பிஆர் டீம் மாதிரி வேலை பார்ப்போம், பெரிய பெரிய சேனலுக்கு நாங்கள் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் ரன் பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவன்கிட்ட வந்து நான் என்ன பேசினேன் இருந்தேன்னா மெசேஜில், இல்லை எனக்கு லாஸ்ட்டு 8 மந்த்தாக வியூவே கிடையாது, நான் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் பெருசாக வியூ போகாது, 1000 கூட வியூ போனால் கிடையாது அப்படி நான் சொன்னேன். இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, நீங்கள் தான் இன்னும் அந்த தம்ப்லைன் வீடியோஸ்லாம் ஒழுங்காக வைக்காமல் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம் இந்த மாதிரி அவன் சொன்னான். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் ஓகே அப்போ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரிங்களா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே ஓகேங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் பண்ணட்டுமா, இப்போ என்கிட்ட கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய மெயில் ஐடி என்னோடய பாஸ்கோடும் கேட்குறான். நான் அந்த 2 கொடுக்குறதுக்கான ஒரு ஐடியா இல்லை. ஸோ நான் அது 2 கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் வியூ போகும் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த சிக்னல்னாலே பெரிய எரிச்சலுங்க. ஏன்னா அந்த சிக்னல் விழுதுனால இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்கும், 2 ஆர்டரும் டிலே. ஆல்ரெடி நம்ம லேட்டு 5 o'clock ஆயிடுச்சு. இதில் நீ எப்போ போய் நம்ம எப்போ ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி தரமான சம்பவங்கள். சரிங்க, அதை விட்டுரும், நம்ம ஆர்டர் பெற பார்ப்போம். இந்த இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தம்ப்லைன் மேக் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இப்போதைக்கு தம்ப்லைன் ரெடி பண்ணி தாங்க. ஸோ மேபி நல்லா இருந்துச்சு, க்ரோத் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம அது வந்து பேமெண்ட் கொடுத்தே பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தம்ப்லைன் ரெடி பண்ணி தாங்க ஃபஸ்ட்டு. நல்லபடியாக ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள தம்ப்லைனுக்கு நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தான் ஒரு ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்போதுமே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கேயா நீ ஃப்ரீயாக இருந்தால் நான் அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுவேன்.
ஸோ அப்படி இப்போ தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். மைக் என்னன்னு தெரில, திடீர்னு கேட்காம போயிடுச்சு. நான் என்னென்னா ஹெல்மெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரில் வந்து தட்டிருச்சு கை. ஸோ அப்போ நான் நினச்சி பெருசாக ஒன்றும் உடையிலே டேமேஜ் ஆகலை, ரெண்டாக பெருசாக அடிப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அடாப்டரே வாங்கியிருந்தோம். ஸோ அடாப்டர் இங்கே உள்ள காசுக்கு 110 ரியால் ஆச்சு. டெலிவரி சார்ஜஸ் 50 ரியால். ஸோ 125 ரியால் ஆயிருந்து. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா 100 ரியாலுங்கும்போது நம்ம ஒரு காசுக்குலாம் 2000 ஆச்சு, 2200 ஆச்சு. அப்போ 110 ரியால்னால் பாருங்கள், 2300 2400 ஆயிடுச்சு. இப்போ தான் மாற்றுறேன். ஸோ மைக்கு மைக்கு அதோட யூஸ் பண்ணுற போயா மைக் வேறு இப்போ தான் வாங்கினேன். டிஆர்எஸ் மைக் வந்து இப்போ தான் வாங்கினேன். ஏன்னா டிஆர்எஸ் கேபிள் போட்டு திருப்பி மைக் மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நீட்டிகிட்டு இருந்தனால நான் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே டிஆர்எஸோட இது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் கோளாறாயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓன் வாய்ஸ் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைலில் ரெக்கார்ட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வந்து எடிட் பண்ணும்போது ரெக்கார்ட் கொடுக்குறத விட சரி ஆல்ரெடி இது பண்ணும்போது ரெக்கார்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் மோடை போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஆகணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில். ரெண்டாவது நமக்கு ஒரு ஆர்டரும் வந்துச்சு. இப்போ நம்ம வந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கான ஆர்டரு. ஸோ 17 கிலோமீட்டர் மொதல் ஆர்டரே 17 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம இதை கொண்டு போய் எடுப்புமான்னு தெரியாது. இதில் இந்த சிக்னல் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் நம்மளுக்கு டேட்ஸ் தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டேட்ஸ் தந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ நோம்பு டைம் பார்த்திங்களா, இந்த 5:30க்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா சில ரோட்லலாம் பார்த்திங்கன்னா டேட்ஸு, தண்ணி பாக்கெட், பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தந்துட்டாங்களா? ஸோ தலைவரே சூப்பர் தலைவரே. தண்ணி பாக்கெட்டு, இதுக்குள்ளே பிஸ்கெட் இருக்கும், டேட்ஸ் இருக்கும். பிஸ்கெட் வந்து க்ரீம் பிஸ்கெட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நம்மளுக்கு தந்துருக்காங்களா? சரி, ஓகே. ஏன் ஒரு மாதிரி பார்க்க அந்த கார் நம்மளை குறுகுறுன்னு பார்க்கலாம். ஒரு இந்த மாதிரி ஏறி வந்து நிற்கிறனால குறுகுறுன்னு பார்க்கானா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு மாதிரி பார்க்கான், டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான் நம்மளை. சிக்னல் விழுந்துருச்சப்பா. ஸோ எதுக்கு இன்றைக்கி இப்போ எடுத்தோடனே எல்லாமே நமக்கு நெகட்டிவாக நடக்குன்னு தெரில. மைக் அடாப்டர் உடஞ்சிச்சா இல்லை மைக்கு போச்சான்னு தெரில. அதை நீ ரூமில் போய் தான் செக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மைக் அடாப்டர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து மைக் அடாப்டர் வாங்குறது தான் நல்லது. அவரோட ஆர்டர் போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் ஒன்றும் தெரில நம்மளுக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. முதல்ல இந்த ஆர்டர் முடிச்சு விடும். ஏன்னா இந்த டைமிங் 6 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறையா இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் நோன்பு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாங்க, ஆர்டர் என்னாச்சுன்னு. ஸோ நம்ம முதல்ல இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ எந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூ தான். ஸோ வேக்யூ கடை, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேக்யூங்கிற வார்த்தையை என்னோடய வாயிலேருந்து கேட்டிருப்பீங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் கடை. ஸோ அதுதான் பர்கர்லேயே ஃபேவரட்னா அந்த வேக்யூ பர்கர் தான். ஸோ அருமையான ஒரு கடை. இப்போ அந்த கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு அந்த ஃபேக் மெயில் ஐடி பார்த்தோன்னே ரொம்ப பயம் கொடுத்துருச்சுங்க. ஐயோ நம்ம யூடியூப் சேனல் போயிருமோ அப்படின்னு. ஏன்னா நான் அந்த மெயில் வேறு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேன். எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணல, மெயில் வேறு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு காலையிலேருந்து ரொம்ப பயம். நானும் நிறைய பேர்ட்ட கேட்டு உடனே பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 ஸ்டோக் வெரிஃபிகேஷன்லாம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 2 ஸ்டோக் வெரிஃபிகேஷன்லேயே 2 ஸ்டோக் அத்தாரிட்டிக்கும் கொடுத்து 2 ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து எனக்கு ஒரு ஓடிபி வேறு அதை சொல்லு, அது மாதிரிலாம் நிறைய சொல்லி. ஏன்னா அதை செக்யூர் பண்ணோம். திடீர்னு யாராவது அதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? திருப்பி 0 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. திரும்பி பண்ணோம், திரும்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இது ஒரு அல்ப விஷயம், ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணேன். கொஞ்சம் அப்படி தான், வேறு ஒன்றும் என்ன பண்ண முடியும்? நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு இவ்வளோ நாளும். அப்புறம் திடீர்னு வேறு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா. ஆல்ரெடி நம்மளுக்கு இப்படி ஒரு ஐடி போயிட்டு ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் இருந்து நல்ல க்ரோத் இருந்த ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ நான் தான் எடுத்தேன் அந்த ஃபுட்டேஜு. சும்மா வேறு ஒரு பையன் என் கூட இருந்த ஒரு பையன்ட்ட கொடுத்தேன். அவன் வேறு ஒரு சேனலில் சும்மா போட்டான். அது அப்லோட் ஆயிடுச்சு, நல்ல வியூ போயிடுச்சு. அதை திருப்பி நான் அதை கவனிக்காமல் என் சேனலில் நான் அப்லோட் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு நல்ல க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் என்ன பண்ண கடைசியில் தெரில. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தூசி காற்றா இருந்த மாதிரி இருக்குது. வைசர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தூசி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கேமரா எல்லாத்தையும் துடைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி வைசர் ஃபுல்லாக தூசி ஆகிட்டு அது ஒரு மாதிரி ஆகிட்டு. ஸோ சவுதியில் இதெல்லாம் சகஜம்தாங்க. எப்போ மழை பெய்யும் தெரியாது, எப்போ புயல் அடிக்கும் தெரியாது, எப்போ புழுதி காற்று அடிக்கும் தெரியாது.
எப்போ குளிர் அடிக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எப்போமாவது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். எனக்கு இந்த மைக்கு போனது மத்தியானம், இந்த மைக் போச்சு பார்த்தீங்களா, மத்தியானம் இந்த மைக் போனதுலேருந்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. மத்தியானமே மைக் போனதுலேருந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். என்ன பண்ணேன்னு தான் தெரில ஒன்றுமே. ஸோ இருக்கலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற இந்த பாலம் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ யூ டர்ன் போடுறதுக்கான ஒரு பாலம். இது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. என் மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அது. இப்போ இதில் தான் நம்ம இது போட போகிறோம். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா துமாமா ஹைவே ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மால்கா ஹைவே அப்படிம்பாங்க. ஸோ இது நாங்கள் அப்படி சொல்கிறது அப்படி தான். எங்கள் ரைடர்ஸ்குள்ளே நாங்கள் சொல்கிறது இதுதான். ஸோ மால்கா ஹைவேயில் இருந்தேன், இல்லை துமாமா ஹைவேயில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஹைவே தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைவேல தான் இது பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நின்றுட்டுனாலோ இல்லை ஏதாவது பிரச்சனையில் இதாகிட்டுனாலோ யாருமே வர மாட்டாங்க, நிப்பாட்டவே மாட்டாங்க வண்டி. ஏன்னா இந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போய்ட்டுருக்கும். ஆக்சிடெண்ட் ஆனால் மட்டும்தான் வண்டி நிற்கும், மற்றபடி எதுவுமே நிற்காது. ஸோ ஆர்டரை எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 16வது ஆர்டரு. ஸோ நம்மளுக்கு 15 தான் தேவை, பட் நம்ம இன்னொரு ஆர்டர் எடுத்து இது 16வது ஆர்டர் இதான் இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கான ஒரு ஏரியாவில் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஆர்டரை கொடுத்து முடிக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க காஃபி வேறு. ஸோ சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போகணும் அந்த காஃபியை. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து கொண்டு போக வேண்டியிருக்கு. நான் இப்போ கொஞ்சோண்டு ஒரு இடத்துல தண்ணி குடித்தேங்க. அந்த தண்ணி குடித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கரன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இது சூர்யா தானா இல்லை வேறு யாரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் வேறு என்ன பண்ண முடியும், இதுதான் பிரச்சனை. ஆனால் சவுண்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு ஃப்ரீ யூட்டனை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்கான ஒரு ரோட்டில் போயிட்டு வர வேண்டியதான். கேமரா ஆங்கிள் ரொம்ப கீழே இறங்கி போயிருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள் ரொம்ப இறங்கி போயிருக்கு. மிரரில் பார்த்தாலே தெரியுது கேமரா ஆங்கிள் ஒரு மாதிரி இறங்கி போன மாதிரி தான் இருக்குது.